Happy 37th anniversary Karunya Deemed University. ஆம் பிரியமானவர்களே, காருண்யா டீம்ட் யூனிவர்சிட்டி 37 வருடங்கள் செயல்பட்டு வருகிறது. காருண்யாவை ஆரம்பிக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவன் என் தந்தை சகோதரன் டிஜிஎஸ் தினகரன் அவர்களுக்கு 1981 வருடம் தோன்றி கட்டளையிட்டார். தானியேல்களையும் யோசேப்புகளையும் நீ தேசத்திற்கு வெளிச்சத்தை கொண்டு வருகிறவர்களாக பல்கலைக்கழகம் ஒன்றை ஸ்தாபித்து நீ உருவாக்க வேண்டும் என்று சொன்னார். ஆம், தேசத்து மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வை கொண்டு வரும் மாணவ மாணவிகளை, இன்னும் ஆசிரிய பெருமக்களை நீ காருண்யா மூலம் உருவாக்க வேண்டும் என்று ஆண்டவர் எனக்கு பணித்தார் 2008. அதைத் தொடர்ந்து இப்பொழுது 30,000 மாணவ மாணவிகள் காருண்யாவிலே பயின்று இன்று உலகம் முழுவதிலும் ஜொலித்து கொண்டிருக்கிறார். ஞானத்திலும் ஆற்றலிலும் இன்னும் இறை ஆவியினால் நிரம்பின உலக மக்களுக்கு பாக்கியத்தையும் பலனையும் நம்பிக்கையும் கொடுக்கும் இறை தூதுவர்களாக உலகத்திலே அவர்கள் பிரகாசித்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதும் அதைத் தொடர்ந்து 8500 மாணவ மாணவிகள் யூனிவர்சிட்டி வளாகத்திலே பயின்று கொண்டிருக்கிறார்கள். ஆம், காருண்யாவிலே உயர்தர கல்வி சாதனங்கள், உயர்தர கல்வி திட்டங்கள், கல்வி கொள்கைகள், இன்னும் கல்வி வழங்கும் முறைகள் செயல்பட்டு வருகிறது. அதோடு கூட கல்வியை வழங்கும் ஆசிரிய பெருமக்களும் உயர்தர நிலைமையில் இருக்கிறவர்கள். ஆகவே தான் இந்திய அரசாங்கம் NAC மூலமாக A++ ஹையஸ்ட் அக்ரெடிட்டேஷன் கிரேட் வழங்கியுள்ளது. இன்னும் AICTE மூலம் NBA அக்ரெடிட்டட் ப்ரோக்ராம்ஸ், இன்னும் காமர்ஸுக்கு அக்ரெடிட்டட் ப்ரோக்ராம், இன்னும் QS ரேங்கிங்கில் டைமண்ட் கிரேட், இவைகள் எல்லாம் காருண்யாவின் கல்வி திறனுடைய நிலையை வெளிப்படுத்துகிறது. உயர்ந்த நிலை. ஆம் பிரியமானவர்களே, மாணவ மாணவிகள் இந்தியா முழுவதிலும் இருந்து வந்து இங்கு பயின்று கொண்டிருக்கிறார்கள். வெவ்வேறு பாஷை பேசும் மாணவ மாணவிகள், ஆனால் ஒரே குடும்பமாக இணைந்து செயல்படுகிறார்கள். உயர்ந்த ஸ்தானங்களில் அவர்கள் வேலையிலே அமர்த்தப்படுகிறார்கள். சிலர் தங்கள் சொந்த ஸ்டார்ட் அப்ஸை கேம்பஸிலே ஆரம்பிக்கிறார்கள். ஆம், இவைகள் எல்லாவற்றிற்கும் ஆதரவு கொடுக்கப்படுகிறது. அதோடு கூட பாடல், ஆடல், நடனம், மியூசிக், ஸ்போர்ட்ஸ் எனும் வெவ்வேறு விதமான சமூக சேவை, இவைகள் எல்லாம் மாணவ மாணவிகளுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இது நிமித்தம் அவர்கள் உண்மையில் சமுதாயத்திலே தலைவர்களாக, தலைவிகளாக விளங்குகிறார்கள். தலை சிறந்த பல்கலைக்கழகங்கள் உலகம் முழுவதிலும் இருந்து காருண்யாவோடு இணைந்திருக்கிறது. இஸ்ரேல் தேசம், ஆஸ்திரேலியா, UK, கனடா, USA, யூரோப் போன்ற இடங்களில் இருந்து யூனிவர்சிட்டிஸ் இணைந்து ட்வின்னிங் ப்ரோக்ராம், ஜாயிண்ட் ரிசர்ச், இவைகள் எல்லாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே இங்கு படிக்கிறவர்கள் கொஞ்சம் இங்கு படித்து வேறொரு நாட்டில் படிப்பதற்கும் வாசல் திறந்திருக்கிறது. இன்னும் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனும் செயல்பட்டு வருகிறது. இவைகள் எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்காக செய்து வரும் ஜபத்திற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். ஆகவே தொடர்ந்து இங்கு பணியாற்ற ஒரு ஆசிரியராகவோ, இல்லை என்றால் ஒரு IT நிபுணராகவோ, அட்மினிஸ்ட்ரேட்டராகவோ, இல்லை என்றால் ஒரு சாப்ளினாகவோ, ஆலோசனை கொடுக்கும் நிபுணராகவோ, இன்னும் மாணவ மாணவியாகவோ வந்து இணைந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு வரவேற்கிறேன். காருண்யா நிச்சயமாகவே ஒரு கருணை ஸ்தலம், இறை பிரசனம் நிறைந்த இடம். உயர் கல்வி பயின்று சொல்யூஷன்ஸ் டு ஹியூமன் ப்ராப்ளம்ஸ், உலகத்தின் பிரச்சனைகளுக்கு தீர்வை கொண்டு வரும் பல்கலைக்கழகமாக இயங்கி வருகிறது. இந்த குடும்பத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். 37 வருடங்கள் நம்மோடு இருந்த அருள்நாதரை மனதார நன்றி கூறி வாழ்த்தி வணங்குகிறேன். தொடர்ந்து நாம் இந்த சேவையிலே சிறப்போம், உலகத்திற்கு வெளிச்சத்தை கொண்டு வருவோம். எழும்பி பிரகாசி, காருண்யாவே உன் ஒளி வந்தது.